தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அறிவிச்சாங்க. இப்போ அது வெற்றி பெற்று 24,934 வாக்குகள் வித்தியாசத்தில் மற்ற கட்சிகளோட ஜெயிச்சிருக்கோம். மொத்தமாக ஒரு 24,500 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கோம். இது எல்லாமே தளபதிக்கு கிடைச்ச வெற்றி தான். நாங்கள்லாம் அதில் ஒரு துரும்பு மாதிரி. ஸோ மக்களுடைய அடிப்படை வசதியான எல்லாம் ரோடு, ஸ்ட்ரீட் லைட், நிறைய இதில் பட்டா இல்லைன்னா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் தளபதியின் அறிவுறுத்தல் படி ஒரு கிராமத்துக்கும் சென்று அவங்க குறைகளை கேட்டு இமீடியட்டாக எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ மற்ற முன்னணி கட்சிகள் இருக்கும்போது தாவேக்கா இப்போ லீடிங்கில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க தொகுதியில், அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இது எங்களுக்கு எதிர்பார்த்த ஒன்று தான். இது ஒன்றும் புதுசு இல்லை. நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச அன்னையிலேருந்தே நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. இது எல்லாமே தளபதி உழுந்த ஓட்டுகள். அதனால கண்டிப்பாக இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான். இது ஒன்றும் புதுசாக இல்லை. பட் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் பிரச்சாரம் போது கொடுத்த வாக்குறுதிகளில் முதல்ல எதை நிறைவேற்றலாம்னு ஏதாவது பிளான் இருக்காங்க? நிறைய பேருக்கு பட்டா வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. நிறைய கிராமத்தில் ரோடு வசதியே ரொம்ப பஸ் வசதி கிடையாது. இது ரெண்டுத்தையும் முதல்ல கண்டிப்பாக பண்ணணும். முக்கியமாக நீங்கள் ஒரு மருத்துவர், இந்த தொகுதிக்கு மருத்துவம் சார்ந்த எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம்? மருத்துவம் இங்கே ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதை கண்டிப்பாக மேம்படுத்தணும். ஜிஹெச்லேருந்து கம்ப்ளீட்டாக கீழே பிரைமரி ஹெல்த் சென்டர் வரைக்கும் அது இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு முயற்சியில் இருக்கும். இப்போ தொகுதி மக்களை நேரில் போய் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? பார்ப்பீங்களா? கண்டிப்பா போய் தான் ஆவேன். கண்டிப்பா எல்லா ஒரு கிராமத்துக்கும் இண்டிவிஜுவலா போய் அவங்களுடைய குறைகளை கேட்டு அதை செய்யணும்னு ஒரு இது. வாக்காளர் பெருமக்கள் எனக்கு என்மேல் நம்பிக்கை வைத்து தளபதியின் ஆசையால் நாங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கோம். அது கண்டிப்பா தளபதியுடைய பேரை நம்மளை காப்பாற்றுவோம்.